பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் கூட நம்ம ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்குள்ளே ஆல்ரெடி 30 வசனங்களை முடித்து விட்டோம். இன்னைக்கு 31 வாசிக்கலாம் வாங்க. அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பன் அண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனால் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரி அல்லவா? இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான். என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்து கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு? என் தகப்பனே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலேயே சொல்லி கொண்டான். மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்லுவதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்தில் இரு. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றாள். பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை தெரிந்து கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். இப்போ பாருங்களேன், யாக்கோபு இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம். ரெபெக்காலாகி அவங்க அம்மாவோட வாக்கின்படி அவர் நடந்து கொண்டார். அதே மாதிரி அவர் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அந்த சேஷ புத்திர பாகத்தின்படி முதல் மகனுக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அழகாய் அவர் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் ஈசாக்கு அவர்களுக்கு கண்கள் பார்வை இழந்திருந்ததுனால அதெல்லாம் நடந்தது. இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் யாக்கோபிலிருந்து வந்தவர்கள் தானே. அதனால தான் ஏற்கனவே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததின் நிமித்தம் இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்காங்க.
ஆனால் அத்தோடு அது முடியலைங்க. இது மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். ஆனால் இன்னைக்கு நீங்களோ நானோ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கோன்னு சொல்லிட்டு பவுல் அடிகிறார். மிக அழகாக புதிய ஏற்பாட்டில் சொல்லி வைத்திருக்கிறார். அதனாலே நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அனைவருமே அந்த எப்படி ஒரு மரத்தில் கிளை சேர்க்கப்படுகிறது போல புற ஜாதிகளாக இருந்த நாமும் கூட இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் இஸ்ரவேலர்களாக, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் சேரும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்பேற்பட்ட அன்புள்ள கிருபையுள்ள தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் சேவிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் மறக்கக்கூடாது. தேவனுக்கே மகிமை. ஆமீன்.